2025 நடந்த எக்ஸாமில் 1,05,946 மாணவர்கள் டெட் பேப்பர் 2 எக்ஸாமை கிளியர் பண்ணியிருக்காங்க. அப்போ 2012 இப்போ வரைக்கும் ஓவராலாக எவ்வளோ மாணவர்கள் இந்த டெட் எக்ஸாம் கிளியர் பண்ணியிருக்காங்கன்னா 1,92,916 மாணவர்கள் கிளியர் பண்ணியிருக்காங்க. அப்போது இவங்க எல்லாருமே நமக்கு எங்கே வணக்கம், வெல்கம் டு அறிஞர் அண்ணா ஐஏஎஸ் அகாடமி. யூஜிடிஆர்பிக்கான நோட்டிஃபிகேஷன் கூடிய விரைவில் வெளிவரப்போகுது. நிறைய மாணவர்கள் வந்து யூஜிடிஆர்பிக்கு படிச்சுட்டே இருக்கீங்க. படிக்க கொண்டிருக்க மாணவர்களுக்கு ஒரு சந்தேகம் என்ன வரும்னா, சார் என்ன போலவே தமிழ்நாடு முழுக்க எவ்வளோ பேர் இந்த யூஜிடிஆர்பி எக்ஸாமை எழுதுவாங்க, அது மட்டும் இல்லாமல் என்னோட ரியல் காம்படிட்டர்ஸ் யார் சார்? வேகன்சியோட அளவு ஒரு 2,400க்கு மேலே வரப்போகுதுன்னு சொல்லியாச்சு. அப்போ இந்த 2,400க்கு மேலே வேகன்சி வரப்போகுதுன்னா என்னோட ரியல் காம்படிட்டர்ஸ் எப்படி வருவாங்க அப்படின்னும் போது நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த எக்ஸாமுக்கு யாரெல்லாம் தகுதி அப்படின்னா டெட் பேப்பர் 2 எழுதிய அனைத்து நபர்களும் இந்த யூஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு எழுதுறதுக்கு தகுதியாக இருப்பாங்க. சரி, இது இந்த காம்படிட்டர்ஸ் வந்து எப்படி சார் ப்ரிடிக்ட் பண்ணுவீங்க அப்படின்னா, கடைசியாக நடந்த தேர்வு 2024 நமக்கு ஒரு 3,189 வேகன்சி பார்த்தா நிரப்புற மாதிரி ஒரு எக்ஸாம் பார்த்தா நடத்தியிருந்தாங்க. அந்த எக்ஸாமில் பொறுத்த வரைக்கும் அன்றைக்கி 2012 ஒரு 2022 வரைக்கும் பார்த்தோன்னா எவ்வளோ நபர்கள் வெற்றி பெற்றிருந்தாங்கன்னா ஒரு 85,000க்கு மேற்பட்ட மாணவர்கள் டெட் பேப்பர் 2 கிளியர் பண்ணிட்டு அந்த எக்ஸாமுக்கு பார்த்தீங்கன்னா அப்பேர் ஆயிருந்தாங்க. அப்போ அடுத்ததான் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 2026 நமக்கு எக்ஸாம் நடக்க போகுது. அதுக்கு முன்னாடி 2025 நமக்கு ஒரு டெட் எக்ஸாம் நடந்திருக்கு. இதில் ஒரு பெரிய ஐடியா என்ன இருந்திருக்குன்னா, இந்த 2025 நடந்த ஒரே ஒரு எக்ஸாமில் மட்டும் 1,05,000க்கு மேற்பட்ட மாணவர்கள் இந்த டெட் வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் 2 கிளியர் பண்ணியிருக்காங்க. ஏன்னா 10 வருஷமாக 2012 2022 வரைக்கும் மொத்த மாணவர்கள் தேர்ச்சி மாணவரோட எண்ணிக்கையே பார்த்தீங்கன்னா 85,000க்கு மேலே தான். ஆனால் நமக்கு இங்கே ஒரே ஒரு 2025 நடந்த எக்ஸாமில் மட்டும் 1,05,000க்கு மேற்பட்ட மாணவர்கள் வெற்றி பெற்றிருக்காங்க. அப்போது இது எப்படி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தாக்கத்தை வந்து ஏற்படுத்த போகுது நம்மளுடைய, ஏன்னா வந்து நமக்கு போட்டியாளர் யாருன்னு தெரிஞ்சால் தான் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன பண்ண முடியும், நம்மளோட தரத்தை வந்து பார்த்தீங்கன்னா மேம்படுத்துகிற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா சிம்பிளாக பார்த்துக்குங்க, நமக்கு இந்த டெட் எக்ஸாம் அப்படின்றது என்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி எப்போத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 2012 இருந்தால் நம்ம டெட் எக்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க. 2012 வைக்கும்போது 713 நபர் வச்சுருக்காங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா வந்து ரீ எக்ஸாம் அதை வச்சுருக்காங்க. அது வைக்கும்போது உங்களுக்கு ஒரு 8,000க்கு மேற்பட்ட மாணவர்கள் இருக்காங்க. அப்படியே 2013 வைக்கும்போது 42,000 மாணவர்களும், 2014 வைக்கும்போது திருப்பி பார்த்தீங்கன்னா 945 பேரும், 2017 18,578 பேரும், 2019 இருக்கிறதுலையே டஃபஸ்ட்டு எக்ஸாமாக எப்போ நடந்திருக்குன்னா 2019 டெட் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டஃப்பாக இருந்திருக்கும். சரிங்களா? 2020 பார்த்தீங்கன்னா நமக்கு 22 பார்த்தீங்கன்னா 15,430. அதாவது இந்த ஒரு 10 வருஷமாக மொத்தமாக சேர்த்து எவ்வளோ மாணவர்கள் தேர்ச்சி அடைஞ்சிருக்காங்கன்னா 86,970 மாணவர்கள் இந்த எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா தேர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. இந்த எக்ஸாமை பேஸ் பண்ணி நமக்கு என்ன நடந்திருக்குன்னா 2024 யூஜிடிஆர்பியில் ஒவ்வொரு மேஜருக்கும், சரிங்களா, ஒவ்வொரு மேஜருக்கும் எவ்வளோ மாணவர்கள் பார்த்தோன்னா வந்து அப்பியர் ஆகிருக்காங்க, எவ்வளோ வேகன்சி பார்த்தோன்னா வந்திருக்கு, அது சம்மந்தமாக தான் பார்க்குறோம். ஃபஸ்ட்டு வந்து 2024, ஏன்னா இது வந்து பார்த்தோன்னா லிஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் அஃபிஷியலாகவே கொடுத்துருக்காங்க. இது கவர்மெண்ட் அஃபிஷியலான்றதை எடுத்து உங்களுக்கு சொல்கிறோம். சரிங்களா? இந்த தகவல் சரிங்களா? தமிழ் மேஜருக்கு பொறுத்த மட்டும் மொத்த காலி பணியிடங்கள் அவங்க ஒரு 510 காலி பணியிடங்கள் கொடுத்துருக்காங்க. இந்த 510 காலி பணியிடங்களுக்கு மொத்தம் எவ்வளோ தேர்வுகள் கலந்துக்கிட்டாங்க அப்படின்னா 7,436 மாணவர்கள் கலந்துட்டு இருக்காங்க. அதே போல் இங்கிலீஷ் மேஜருக்கு ஒரு 377 காலி பணியிடங்கள் கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஒரு 10,665 மாணவர்கள் கலந்துட்டு இருக்காங்க. மேக்ஸுக்கு 355 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இந்த 355 வேகன்சிக்கு 13,113 வேகன்சி, அதாவது இருக்கிறதுலையே அதிகமான காம்படிட்டர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு பகுதி எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மேத்தமேட்டிக்ஸ் தான். அதே போல் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி. சரிங்களா? ஹிஸ்ட்ரி பார்த்தோன்னா வேகன்சி அதிகமாக இருக்கும், குறைந்த நபர்கள் தான் பார்த்தோன்னா வந்து கலந்துக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? இது பார்த்தீங்கன்னா வேகன்ட்டும் கம்மியாக இருக்கும், அதிக நபர்கள் பார்த்தீங்கன்னா கலந்துக்கிறதுனா மேக்ஸாக இருக்கும். சரிங்களா? ஃபிசிக்ஸ் பொறுத்த வரைக்கும் 416 வேகன்ட்டு அதிகமாக வந்து கொடுத்துருந்தாங்க. இதுக்கு 2,847 மாணவர்கள் கலந்துட்டு இருக்காங்க. கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் 409 வேகன்ட்டு, இதுக்கு 2,898 நபர்களும், பாட்னி பொறுத்த வரைக்கும் 202 வேகன்ட்டு கடைசியாக கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஒரு 368 நபர்களும், ஜுவாலஜி பொறுத்த வரைக்கும் 190 மாணவர்கள் 190 வேகன்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த 190க்கு 470 மாணவர்கள் தான் கலந்துட்டுருக்காங்க. ஹிஸ்ட்ரி பாருங்கள், ஹிஸ்ட்ரி 554 வேகன்ட்டுக்கு 1,941 பேர், அதாவது கலந்துக்கிட்ட மாணவர்கள் 4ல் ஒருத்தருக்கு கட்டாயம் பார்த்தோன்னா வேலை கொடுத்துருக்காங்க. ஜாகிரஃபி எடுத்துக்கிட்டிங்கன்னா 171 வேக்கண்ட் இருந்திருக்கு. ஆனால் அந்த 171 வேக்கண்ட்டுக்கு மொத்தம் கலந்துக்கிட்ட நபரே 187 வேக்கண்ட் தான், 187 பேர் தான். இந்த எக்ஸாமுக்கு ஒழுங்காக படித்து போய் எழுதுன எல்லாருக்கும்
கட்டாயம் பார்த்தீங்கன்னா வேலை கொடுத்துட்டு போகிறாங்க. கடைசியாக வேகன்சி கொடுத்த நபர்கள் 3184 வேகன்சி வந்து கொடுத்துருந்தாங்க. பிஆர்டியும் சேர்த்து தான் வந்திருக்கும் இது. ப்ளஸ் இதில் மொத்த பேர் கலந்துக்கிட்ட நபர்கள் எவ்வளோன்னா 39,925, அதாவது 40,000 பேர் வந்து கலந்துட்டு இருக்காங்க. சரி, இந்த 40,000 பேர்னா உதாரணத்துக்கு இதில் போட்டியிட்ட நபர்கள், அதாவது போட்டியிட்ட நபர்களில் எவ்வளோனா 12 பேருக்கு ஒரு வேலை பார்த்தோன்னா வந்து கட்டாயம் கிடச்சிருக்கு. சரிங்களா, 12 பேருக்கு ஒரு வேலை கட்டாயம் கிடச்சிருக்கு. இந்த டைமில் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த இடத்துல ஒட்டு மொத்தமாக டெட் தேர்வில் பாஸ் பண்ணவங்க யாருன்னா 86,970 பேர் மட்டும்தான். சரிங்களா, இப்போ 2026 நமக்கு யூஜிடிஆர்பி எக்ஸாம் நடக்க போகுது. இந்த யூஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு திருப்பி சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, டெட் எக்ஸாம் பேப்பர் 2 கிளியர் பண்ணியிருக்கணும். டெட் எக்ஸாம் பேப்பர் 2 கிளியர் பண்ண நபர்கள் மட்டும்தான் இதுக்கு எலிஜிபிளாக இருப்பாங்க. இப்போ 2025 நடந்த எக்ஸாமில் 1,05,946 மாணவர்கள் டெட் பேப்பர் 2 எக்ஸாமை கிளியர் பண்ணியிருக்காங்க. அப்போ 2012 இப்போ வரைக்கும் ஓவராலாக எவ்வளோ மாணவர்கள் இந்த டெட் எக்ஸாம் கிளியர் பண்ணியிருக்காங்கன்னா 1,92,916 மாணவர்கள் கிளியர் பண்ணியிருக்காங்க. அப்போது இவங்க வர போகிறாங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம்ஸுக்கு பார்த்தீங்கன்னா வர போகிறாங்க. இதில் ஒரு சில ஆசிரியர்களும் பார்த்தோன்னா இருப்பாங்க. அப்போ இவங்கெல்லாம் கழிச்சிட்டு இன்றைக்கி நான் போட்டி களத்தில் இருக்கிறேன் அப்படின்னா இந்த களத்துக்கு என்னோடய ரியல் காம்படிட்டர்ஸ் எவ்வளோ வரலாம் அப்படின்றதான் பார்த்தோன்னா உங்களுக்கு ஒன்று கொடுத்துருக்கோம். இது பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா நம்மளுக்கு ஒரு 2,431 வேகன்சி வந்து இப்போதைக்கு சொல்லியிருக்காங்க. இந்த வேக்கண்ட்டு அதிகரிக்கலாம். சரிங்களா, வேகன்சி பொறுத்த வரைக்கும் 4,000 வேகன்சி வந்தால் நம்ம ஏன்னு சொல்லிட்டு நம்ம வேணாம்னு சொல்ல போகிறதில்ல. ஆனால் இன்றைக்கி இருக்கிற சூழல் பொறுத்த வரைக்கும் நீங்கள் டிஎன்பிசியில் பார்த்துருப்பீங்க. அதே போல் வந்து எவ்வளோ வேகன்சி வந்து கொடுக்குறாங்க. குரூப் 2 லட்சத்துக்கு மேற்பட்ட வேகன்சிலாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. ஆனால் குரூப் 1 பொறுத்த வரைக்கும் 26 வேகன்சியும், குரூப் 2 பொறுத்த வரைக்கும் எடுத்திங்கன்னா ஒரு 821 வேகன்சி தான் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்மளுக்கான வேகன்சி பொறுத்த வரைக்கும் நிறையா இருக்குது. பள்ளிக்கல்வித்துறையில் மொத்தம் ஃபுல்லாக நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 1 லட்சத்துக்கு மேற்பட்ட வேகன்சி இருக்குது. நம்ம டிபார்ட்மெண்ட் துறை ரீதியான நீங்கள் வேகன்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 20,000க்கு மேற்பட்ட வேகன்சி வந்துருக்கு. அப்போ மொத்தமாக நம்மளுக்கு கொடுக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டுலாம் நம்ம எதிர்பார்த்தாலும் ரியாலிட்டி இது என்ன தான் ரியாலிட்டி அப்படின்னம்னா ஒரு 2,500 வேக்கண்ட்டு எதிர்பார்க்கலாம். சரிங்களா, இதற்கு மேலே வரலாம், 4,000 வேக்கண்ட்டு கூட வரலாம். ஆனால் 2,500க்கு நம்ம ரெடி ஆகலாமே. சரிங்களா, நமக்கு தேவை எல்லாருக்கும் ஒரு போஸ்ட்டு தான். சரிங்களா, நம்ம ஒரு போஸ்ட் இருந்தாலும் 2,500 வேக்கண்ட்டுன்னு ஒரு பேஸ் வச்சு பாருங்கள். ஃபஸ்ட்டு தமிழில், சரிங்களா, தமிழில் எவ்வளோ வேக்கண்ட்டு எதிர்பார்க்கப்படலாம் இந்த வருஷம். ஏன்னா வந்து இது ஒரு சில நண்பர்கள் தான் வந்து பார்த்தோன்னா இதை கொடுத்தாங்க. அது கொடுத்தன அடிப்படையில் தான் உங்களுக்கு நாங்கள் தெளிவாக சொல்கிறோம். சரிங்களா, தமிழை பொறுத்த வரைக்கும் ஒரு 360 370 வேக்கன்சி பார்த்தோன்னா எதிர்பார்க்கலாம். இந்த வேக்கண்ட்டுக்கு இந்த டைம் எவ்வளோ இருப்பாங்க அப்படின்னு பார்த்தோன்னா 15,500. போன டைம் வந்து 7,000 நபர்கள் தான் இருந்தாங்க 500 வேக்கண்ட்டுக்கு. ஆனால் இந்த முறை உங்களுக்கு கட்டாயம் ஒரு 15,500க்கு மேற்பட்ட மாணவர்கள் இந்த காலத்தில் இருப்பாங்க. அதே போல் இங்கிலீஷ் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கிலீஷில் ஒரு 300 வேக்கண்ட் நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த 300 வேக்கண்ட்டுக்கு கட்டாயம் உங்களுக்கு 20,000க்கு மேற்பட்ட போட்டியாளர்கள் இருப்பாங்க. மேக்ஸிமம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 500க்கு மேற்பட்ட வேக்கன்சி எதிர்பார்க்கலாம். இந்த 500 வேக்கன்சிக்கு உங்களுக்கு 40,000க்கு மேற்பட்ட தேர்வுகள் கட்டாயம் இருப்பாங்க. சரிங்களா, அதே போல் ஃபிசிக்ஸ் பொறுத்த வரைக்கும் 300. இந்த 300க்கு 6,000 பேர். சரிங்களா, நீங்கள் சிம்பிளாக எடுத்துக்கங்க. 300னா 300 × 20 பேரில் ஒரு நபருக்கு தான் நமக்கு வேலையே கிடைக்கிற போல் இருக்குது. சரிங்களா, அதே போல் கெமிஸ்ட்ரி நீங்கள் எடுத்துகிட்டு வச்சிங்க. ஏன்னா ஃபிசிக்ஸும் கெமிஸ்ட்ரி ஓரளவுக்கு அந்த ஆவரேஜில் தான் வரும். ஒரு 300க்கு மேற்பட்ட வேகன்சி வரும். இந்த 300க்கு மேற்பட்ட வேகன்சியில் 7,500 பேர்கள் கட்டாயம் கலந்துடுவாங்க. ஃபிசிக்ஸை விட கெமிஸ்ட்ரி படித்த நபர்கள் அதிகம். சரிங்களா, அதே போல் நீங்கள் பாட்னி எடுத்துக்கின்னு வச்சுங்க, ஒரு 180 200 வேக்கண்ட் வரலாம். அப்போ இந்த வேக்கண்ட் வரப்போதுனா எவ்வளோ பேருக்கு பங்கேற்பாங்க அப்படின்னா ஒரு 1,200க்கும் மேற்பட்ட மாணவர்கள் தேர்வர்கள் தான் இதுக்கு பங்கேற்கிற மாதிரி இருக்கும். ஜுவாலஜி எடுத்துட்டிங்கன்னா ஒரு 130 180 வேக்கன்சி வரலாம். ஒரு அதுக்கு மேற்கும் வரலாம். இது ஒரு தோராயமான கணக்கு தான். இந்த வேக்கண்ட்டுக்குள்ள உங்களுக்கு ஒரு 1,500 மாணவர்கள் பங்கேற்பாங்க. ஜுவாலஜியை காட்டிலும் பாட்னியில் குறைவான மாணவர்கள் தான் படிப்பாங்க. சரிங்களா, அதே போல் ஹிஸ்ட்ரி எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க, 350 ஒரு 500 வேக்கண்ட்டு பார்த்தோன்னா எதிர்பார்க்கலாம். இந்த 500 வேக்கண்ட்டுக்கு எவ்வளோ எக்ஸாம் எழுத வருவாங்கன்னா ஒரு 3,500க்கு மேற்பட்ட மாணவர்கள் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா எக்ஸாம் எழுதுவாங்க. ஹிஸ்ட்ரி மேஜராக இருக்கீங்கன்னா கட்டாயம் உட்காந்து படிக்க ஆரம்பிச்சிருங்க. இப்போத்துலேருந்து ஒழுங்காக நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா 100% உங்களுக்கு வேலை கிடைச்சிடும். சரிங்களா, ஏன்னா நம்ம ஆர்ட்ஸ் பர்சங்க நம்ம எப்படி படிப்போம் நம்மளுக்கே தெரியுங்களே. ஆர்ட்ஸ் பர்சங்க நம்ம குறைவாக சொல்கிறோம் இல்லை, நம்மளோட சூழ்நிலை அப்படி இருக்கும். சரிங்களா, அப்போ இப்போதுலேருந்து நம்ம படிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா கட்டாயம்ன்றது நம்மளுக்கு வந்து வேலை கிடைச்சிடும். ஜாகிரஃபி செக்மெண்ட்டை பார்த்திங்கன்னா ஒரு 100 150 வேகன்சி எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த 150 வேகன்சிக்கு 500க்கும் மேற்பட்ட தேர்வர்கள்
இப்போ போட்டிக்களத்தில் இறங்குவாங்க. நமக்கு டோட்டல் வேகன்சியாக பார்த்தோன்னா இப்போதைக்கு ஒரு 2500 வேகன்சி பார்த்தோன்னா வந்து உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணி உங்களுக்கு வந்து நான் ஸ்பிரிட்டு கொடுத்துருக்கேன். இது ஒரு தோராயமான கணக்கு தான், அதாவது எதிர்பார்க்கக்கூடிய கணக்காக தான் இருக்கும். ஏன்னா இன்றைக்கி பார்த்தோன்னா 1,92,000 தேர்வர்கள் இருக்காங்க. ஆனால் இந்த 1,92,000 பேர்லேயே உங்களுக்கு எக்ஸாமில் அப்பியர் ஆகக்கூடிய நபரெல்லாம் நான் எவ்வளோ தான் சொல்லியிருக்கேன்னா 95,000க்கு மேற்பட்ட மாணவர்கள் மட்டும் தான் சொல்லியிருக்கேன். சரிங்களா, இந்த எக்ஸாமில் 1,00,000 பேர் உங்களுக்கு எழுத வரப்போகிறது இல்லை. 95,000 பேர் மட்டும் தான் உங்களுக்கு எக்ஸாம் காம்படிட்டராக வரப்போகிறாங்க. அந்த 95,000 பேர் வந்தாலும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுகளும் எவ்வளோ பேர் இருக்காங்க பார்த்துங்க. சரிங்களா, இருக்கிறதுலையே இந்த மேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டு பாருங்கள் 40,000 பேர் இருப்பாங்க. சரிங்களா, 100 பேருக்கு ஒரு ஆள் தான் பார்த்தோன்னா உங்களுக்கு கட்டாயம் பார்த்தோன்னா காம்படிட்டராக வந்து இருப்பாங்க. சரிங்களா, தமிழ் பாருங்கள், தமிழ் பொறுத்த வரைக்கும் 15,000 பேர், 15,000க்கு மேற்பட்ட தேர்வில் இருக்காங்க. ரொம்ப ஈஸியாக எடுக்கக்கூடிய பகுதியாக பார்த்தீங்கன்னா நமக்கு ஜாகிரஃபி, ஹிஸ்ட்ரி இவங்களாம் ஈஸியாக நார்மலாக படித்தா கூட நீங்கள் எடுத்துடலாம். ஆனால் இந்த தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ் இந்த 3 மேஜர் இருக்கீங்க பார்த்தீங்களா, இந்த 3 மேஜருக்கும் காம்படிட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப அதிகமாக இருக்காங்க. அதனால் உங்களை பயிற்சியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரொம்ப எளிமையாக ஆகிட முடியாது. இப்பயும் சொல்கிறேன் பாருங்கள், இது ஒரு நியமன தேர்வு கிடையாது, இது உங்களுக்கு ஒரு தகுதி தேர்வு கிடையாது, இது உங்களுக்கு நியமன தேர்வு. எடுக்கக்கூடிய மாணவர்களே யார் வந்து பார்த்தோன்னா வந்து டாப்பராக இருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் வேலை கிடைக்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் நல்லா புரிஞ்சுங்க, 150 கேள்வி கேட்க போகிறாங்களா, இந்த 150 கேள்வியில் கட்டாயம் நம்ம எவ்வளோ மதிப்பெண் எடுத்துனோம்னா 120க்கும் மேற்பட்ட மதிப்பெண்கள் எடுத்துடணும். அதாவது நம்முடைய குவாலிஃபைங் மார்க்கில், அதாவது நம்ம கொடுத்த அந்த 10 யூனிட்டில் வைக்கக்கூடிய அந்த தேர்வில். இன்றைக்கி பிரச்சனை என்ன நடக்குன்னா, நம்ம வந்து சப்ஜெக்ட் பேப்பரை நல்லா படிச்சிடும், தகுதி தேர்வில் மதிப்பெண் வந்து விட்டுரும். சரிங்களா, அதனால் தகுதி தேர்வுக்கும் நம்ம சைட் பை சைடாக கொஞ்சம் கொஞ்சமாக படிச்சுட்டே வந்துடுற மாதிரி இருக்கும். ஏன்னா வந்து இதையும் 2 பேஸ் பண்ணி எடுத்துகிட்டு போகணும். ஒரு 40% 40 மார்க் தான் நம்ம எடுக்க போகிறது. கேள்விகளுக்கு 40% மதிப்பெண் நம்ம எடுத்தால்ன்ற பாஸ் மாதிரி இருக்க போது அந்த 40% நம்ம எடுக்கிறது ரொம்ப ஈஸி தான், எளிமையாக எடுத்துடலாம். ஏன்னா நம்ம அதை பயிற்சி செய்யாதனால தான் நம்ம வந்து மார்க் வந்து ரொம்ப குறைவாக எடுப்போம். சரிங்களா, இங்கே பொறுத்த வரைக்கும் நம்ம அகாடமி சார்பில் உங்களுக்கு இப்போதைக்கு ஒரு UGTRBக்கு பொறுத்த வரைக்கும் தமிழ் வந்து அகத்தியர் பேட்ச் ஆகும், இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் ஷேக்ஸ்பியர் பேட்ச் ஆகும், கணிதம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ராமானுஜர் பேட்ச் ஆகும்னு சொல்கிறாங்க. எங்கிட்ட பேசின அனைத்து மாடல் சொன்ன விஷயம் என்னென்னா, சரி எங்களுக்கு வந்து படிக்கிறதுக்கு வந்து சூழ்நிலை எல்லாமே இருக்குது சார், ஆனால் அந்த பட்ஜெட் தான் சார் எங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார் அப்படின்னாங்க. அவங்களுக்காகவே பார்த்தோன்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக 1,200 ரூபாய்க்கு பார்த்தோன்னா டெஸ்ட் பேட்ச் கொடுக்குறோம். ப்ளஸ் டெஸ்ட் பேட்சோடு இங்கே பிரச்சனை என்னன்னா, சரி எங்களுக்கு எங்கே படிக்கணுன்னே தெரில அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்களே, எங்கே படிக்கணும் தெரிலன்ற விஷயத்துக்காகவே 10 யூனிட்டுக்கான ஸ்டடி மெட்டீரியல் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு நாங்கள் வந்து கொடுத்துட்றோம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் படிக்க டெஸ்ட் எழுத உங்களுக்கு கொடுத்துட்டே வர மாதிரி வருவாங்க. சரிங்களா, உங்களுக்கு இந்த பேட்சஸ் தேவைப்படுது அப்படின்னம்னா 9363866200 என்று வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் மீதி இருக்கிற சப்ஜெக்ட்டுக்கெலாம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அப்டேட் வந்து கொடுக்க போகிறாங்க. சார் எப்போ சார் அப்டேட் பண்ண போகிறாங்க, எப்போ சார் நம்மளுக்கு நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது அப்படின்னம்னா, நமக்கான நோட்டிஃபிகேஷன் நமக்கு 24ஆம் தேதி, அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா சட்டமன்ற கூட்டத்தொடர் நடந்துகிட்ருக்கு. இந்த கூட்டத்தொடரில் வந்து பட்ஜெட் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்க, தாக்கல் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம பள்ளி கல்வித்துறைக்கான பட்ஜெட் வந்து 24/8/2026 தாக்கல் செய்ய போகிறாங்க. அப்போ அன்றைக்கி செய்யும்போது தான் எந்தெந்த துறையில் என்னென்ன மாதிரி விஷயங்கள் வந்து பண்ண போகிறாங்க, UGTRBக்கான நோட்டிஃபிகேஷன் எப்போ வரப்போகுது, PGTRBக்கான நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது, SGTக்கான நோட்டிஃபிகேஷன் எப்போ வரப்போகுது, டெட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் எப்போ வரப்போகுது, அது மட்டும் இல்லாமல் ரிவைஸ்டு ஆனுவல் பிளானர் எப்போ கொடுக்க போகிறாங்க அப்படின்ற எல்லா விஷயமும் உங்களுக்கு கிளியராக பார்த்தோன்னா தெரியும். சரிங்களா, இப்போ வந்து பார்த்தோன்னா UGTRBக்கான ஒரு ஸ்பிரிட் உங்களுக்கு தெளிவாக வந்து கொடுத்துருப்பேன். நிறைய மாணவர்கள் வந்து கேட்டு வச்சுன்னா, சரி எங்களுக்கு எவ்வளோ பேர் படிக்கிறோன்னு தெரிஞ்சாலே போதும், எங்களுக்கு இன்னொரு மோட்டிவேட்டாக நாங்கள் வந்து அந்த விஷயத்தை நாங்கள் படிப்போம் அப்படின்னு சொன்ன ஒற்றை காரணத்துக்காக உங்களுக்கு இந்த விஷயத்தை நாங்கள் தெளிவுபடுத்தி கொடுத்துருவோம். இந்த விஷயம் தெரிஞ்சிடுச்சிங்களே, அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா நீங்களோட படிக்கக்கூடிய வேகத்தை அதிகப்படுத்தினாலே போதும், ரொம்ப ஈஸி தான். இனி வரைக்கும் நம்ம விரல் விட்டு எண்ணிடலாம். இந்த 10 யூனிட்டுக்கான 5 யூனிட் வந்து முடிச்ச அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை பேர் இருக்கீங்க பார்த்தீங்கன்னா யாருமே இருக்க மாட்டீங்க. என்ன காரணம் கேட்டால் ஒன்று நோட்டிஃபிகேஷன் வரல, நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் நம்ம படிச்சிக்கலாம் அப்படின்ற ஒரு மெத்தனை போக்குனே கூட நம்ம சொல்லலாம் அந்த விஷயத்தை. அப்போ இந்த நோட்டிஃபிகேஷன் வரதுக்கு முன்னாடி நம்ம மாணவர்கள் பார்த்தோன்னா 5க்கு மேற்பட்ட மாணவர்கள் அதாவது அந்த யூனிட்டை வந்து முடித்து ஒரு ஃப்ளோவில் பார்த்தோன்னா போயிட்டுருக்கீங்க. அது பார்த்தோன்னா உண்மையாக பார்த்தோன்னா வந்து ஒரு நல்ல விஷயம். ஏன்னா உங்களுக்கு களம் ரெடி ஆகிடுச்சு, களம் வந்து பார்த்தோன்னா அந்த பதத்துக்கு வந்துடுச்சு. எப்போ வேண்டுமானாலும் பார்த்தோன்னா உங்களுக்கு அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து வந்துடும். அப்போ நோட்டிஃபிகேஷன் வரதுக்கு முன்னாடியே நம்ம ஒரு 75% 50% 75% பாடத்திட்டத்தை நம்ம முழுசாக முடிச்சிட்டுனா நோட்டிஃபிகேஷன் வந்து நம்மளுக்கு ஒரு 90 நாள் பார்த்தோன்னா கேப் இருக்கும். அந்த 90 நாள் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, கடைசியாக இருக்கிற பாடத்தை ஒழுங்காக படித்து முடிச்சுட்டு மொத்த பாடத்துலையும் ரிவிஷன் எழுதிட்டு கடைசி இருக்கிற 30 நாட்களில் முழு மாதிரி தேர்வுகளாக எழுதி பார்த்தாலே போதும், வெற்றின்றது நம்ம வசமாகிடும். சரிங்களா, நம்ம டிஆர்பி சம்மந்தமாக ஏதாவது தகவல் உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா நம்மளுடைய அகாடமி நம்பர் 9363866200 அப்படின்ற எனக்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள். உங்கள் தகவல்கள் உங்கள் நபர்கள் பார்த்தோன்னா உங்களுக்கு நம்ம ஸ்டாஃப்ஸும் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. தேங்க்யூ.